வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகின்றேன். எல்லோரும் அமைதியாக வாழ்வதற்கே விரும்புகிறோம். இதுதான் தனி மனித அமைதின்னு சொல்கிறோம். குடும்ப அமைதி, உலக அமைதி, அப்படித்தானே? அமைதி, அமைதின்னா என்ன? அமைதி வாழ்வுன்னா துன்பம் இல்லாத வாழ்வு. அது முதல்ல ஒத்துக்கிறீங்களா? இப்போ என்னுடைய உரை 1 மணி நேரம் நடக்கும். இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் வகுப்பு முடிந்த பிறகு என்னோடு நீங்கள் அலைபேசியில் பேசலாம். அதுக்கு தான் நம்பர் 7010955300. குறித்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது தேவைப்படும். புரியுதுங்களா? இங்கே சொல்லக்கூடியது ஏன்னா இதான் வகுப்பு கடைசி. இப்போ 3-4 மாதமாக பயிற்சி எடுத்துருக்கிறீங்க. இதோட சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் நாளைக்கு உங்களுக்கு, நாளை மறுநாள். அதுக்கப்புறமா இன்னும் ஒன்றும் இல்லை, சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? அப்போ நீங்கள் அறிவை அறிந்தவர் தானே. அமைதி இல்லாமல் வாழும் அறிவை அறிந்தவர், அப்படித்தானே? அதுதானே வந்தீங்க அறிவு திருக்கோயிலுக்கு. அறிவு துன்பம் வராமல் காப்பதும் அறிவு, வந்த துன்பத்தை போக்குவதும் அறிவு. அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அறிவுன்னா என்னன்னு? நன்றின்பால் உயிப்பது அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. துன்பத்திலிருந்து நம்மளை காப்பது அறிவு. புரியுதா? துன்பம் இல்லைன்னா என்ன இருக்கும்? அமைதி இருக்கும். எல்லாரும் வாழ்க்கையிலும் இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்குது. இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறோம். கேட்டா அது வாழ்க்கைனாலே அப்படித்தானுங்க. இரவு இருந்தால் பகல் இருக்கும். அப்புறம் என்ன? அப்போ இன்பம் இருக்கும் துன்பம் இருக்குன்னு பேசாம இருக்க வேண்டியதானே? அப்புறம் ஏன் போய் கடவுள்கிட்ட வேண்டுறீங்க? கடவுளே என்னை துன்பத்திலிருந்து காப்பாத்து. உடனே கடவுள், வாழ்க்கை அப்படித்தானப்பா, உனக்கு தெரியாதா? வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். இரவு இருந்தால் பகல் இருக்கும், இனிப்பு இருந்தால் கசப்பு இருக்கும். இப்படியே வாழ்ந்து சாவு அப்படின்னு கடவுள் சொல்லுவாரா? நான் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில தான் பணியாற்றேன். 30 ஆண்டுகள், மொத்தம் 34 ஆண்டுகள் அரசு பணி. இப்போ ரிட்டையர் ஆகி 23 வருஷம் ஆச்சு. கோயிலில் மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. எல்லாரும் எதுக்கு வர்றீங்க? நான் கேட்பேன், எதுக்கு வர்றீங்க? என்னுக்கு வேண்டுறீங்க? அமைதி. வாழ்க்கையில என்ன இல்லை? அமைதி இல்லை. அப்ப என்ன இருக்கு? துன்பம். இன்பம் இருக்கா? இருக்கு. இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி அனுபவிக்கிறோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இன்பம்னா என்ன? அதையாவது சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இன்பம்னா என்ன? மாதிரி சொல்ல. இன்பம் துன்பம் என்பது என்ன? உலகே இன்பமயம். எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா? உலக இன்பங்களை நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா? எப்படி அனுபவிக்கிறீங்க சொல்லுங்களேன். நான் சொல்றது இன்பம். சரி, இன்னொரு குழு கொடுக்குறேன். புலன் இன்பம் அப்படின்னா என்ன சொல்லுங்களேன். ஒன்றும் புரியல. மகிழ்ச்சின்னா என்னங்க? இன்பம்னு எது இன்பம்?
அது நிறைவான வாழ்க்கைன்னா என்ன? ஐயோ அப்பா, அது நிறைவு. அதுக்கு பேரு அமைதி. எது போதும்? நான் வாத்தியாருங்க, சீனியர் வாத்தியார். 46 வருஷமா வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பயிற்சிக்கு வந்த அன்னையிலிருந்தே வாத்தியார் தான். மகிழ்ச்சியை சந்தித்த நாள்ல இருந்தே வாத்தியார். இந்த மாணவர்கள் சொல்லுங்களேன், உலக இன்பங்கள்னா எது? உலக இன்பங்கள், உலக இன்பங்களிலே அளவு கிட்டும்னு மகிழ்ச்சி சொல்றாருல்ல, அது எது? உலக இன்பம்னா என்ன? உலகே இன்பமயம். உலகம் எதால் ஆனது? இந்த நில உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. ஐம்பூதங்களிலே எதை நீங்க ஐம்பூதங்களை உணர்கிறீர்கள்? எதை உணர்றீங்க? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக ஐம்பூதங்களையும் உணர்ந்து இன்புறுகிறோம். நம் உயிர் சக்தியை, ஜீவகாந்த சக்தியை பஞ்ச தன் மாத்திரை பாடம் படிச்சீங்களா இல்லையா? எலிமெண்டரி ஸ்கூலே பாஸ் ஆகலையே, நான் கல்லூரி வகுப்பு உங்களுக்கு எப்படி புரிய போகுது? போனீங்க அப்படியே படிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு இங்க பரீட்சை வைக்காம விட்டுட்டாங்க, அவ்வளவு. 12th எக்ஸாம் வைக்காம பாஸ் பண்ணி விட்டு காலேஜுக்கு வந்துட்டீங்க, பாடம் புரியல. பள்ளி கல்வியில பாஸ் ஆகாமலே கல்லூரி கல்விக்கு வந்துட்டீங்களே, இப்பதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதனாலதான் முதல்ல அந்த பள்ளி கல்வியில நீங்கள் எதை தெரிந்திருக்க வேண்டுமோ அதை தெரிந்திருக்கிறீர்களா என்று நான் இப்ப கேட்கிறேன். புரியுதா? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தறிவான் கட்டே உலகு. தன் எழிலை இறைவன் மகிழ்ச்சி பாடம் படிச்சிருக்கீங்க. தெய்வம் தானே மனிதனா வந்தது. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று மனிதனாக வந்தது. மனிதனாக வந்ததின் நோக்கம் என்ன? வாழ்வின் நோக்கம் படிச்சீங்களா, படிக்கலையா? முதல்நிலை அகத்தாய்வுல சொல்லுங்க. இறைநிலையை அடைதல்னு சொல்லுவீங்க, வேற ஒண்ணும் படிக்கலையா? தன் எழிலை தானே ரசிப்பு இன்புறுவதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். இது படிக்கலையா நீங்க? அந்த இன்பத்தை தன்னை அறிந்து இன்புறணும். புரியுதா? இன்புற்று இறைநிலையை அடையணும். புரியுதா? இறைநிலையை அடைந்து விட்டால் மீண்டும் பிறவி இல்லை. அதான் இறைநிலை அடைதல்னா என்ன? பிறவாத நிலை. ஆன்மீக துறையில் இப்படி சொன்னது தெரியலையா உங்களுக்கு? ஏன் நான் உறக்க பேசுறேன்னா, இந்த நாள் நானும் மெதுவாக தான் பேசி பார்த்தேன். தூங்கிடுறீங்க. நான் உண்மையை உறக்க சொல்ல வேண்டும், சத்தியத்தை சத்தமாக சொல்ல வேண்டும். அதுதான் ஒலி வாங்கி மைக் சொல்லுது. இப்போ சொல்லுதா சொல்லலையா? இப்ப நான் சொன்னதெல்லாம் பொய்யா? புரியுதா? தெய்வம் மனிதனாக வந்தது. புரியுதா? விலங்கா வந்தது. விலங்கு மனிதனை போல ரசிக்குமா? இருக்கிறத உள்ளபடி உணரும், அது ரசிக்கும். உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி ரசிக்குமா? மாடு புல்லு மேயுது, வாழ்நாள் முழுக்க அதே புல்லுதான் மேயும். நீங்க ஒரே கத்திரிக்காய் சாம்பார் வாழ்நாள் முழுக்க சாப்பிடுவீங்களா? இதான் மனுஷனுக்கும் விலங்குக்குள்ள வித்தியாசம். இது கூட புரியலையா? உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி இயற்கையை ரசித்து இன்புறுவதற்கு பிறந்தவன் மனிதன். அத்தனை கோடி இன்பத்தையும் வைத்து ஐம்பூதங்களாகி, புரியுதா, வானாகி மண்ணாகி
அப்புறம்தான் ஊனாகுது, உயிராகி. அந்த உயிரை செலவு பண்ணாதான் இன்பம். புரியுதா? புரியுதா? புரியலையா? இதுவும் புரியலைன்னா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். திரும்பவும் முதல் நிலை அகத்தாய்வில் போய் ஜாயின் பண்ணணும். இன்னொரு தரம் வரணும் பிரம்ம ஞானத்துக்கு. தப்பு இல்லை. நான் நிறைய பேர் பார்க்குறேன், பல வருஷமா வந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துருங்க. நானும் இருப்பேன். நான் இன்னும் 100 வருஷத்துக்கு இருப்பேன். 80 வயசுல இந்த போடுறேன்னு நான் இருக்க மாட்டேன்னா? புரியுது இல்லை? இப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்? நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? உலக இன்பங்கள். இறைவன் தான். இது புரிஞ்சுதா புரியலையா? 2 பாடம் முடிஞ்சது இல்ல? இறைவன் எது? அறிவும் ஆற்றலும். முதல் வகுப்புல ஆற்றல் அடங்கி இருந்தது, அறிவுக்குள் ஆற்றல் அடங்கி இருந்தது, எழுச்சி பெற்றது. அது 5 வகையான ஆற்றலாக வெளிப்பட்டது. அது என்னது? விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். 5 ஆற்றல், 5 பிசிக்ஸ். அது பஞ்சபூதங்கள் வடமொழியில. தமிழ்ல 5 பௌதம், பௌதிகம், பிசிக்ஸ். பிசிக்ஸ் டீல்ஸ் வித் வாட்? சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. சரியா போச்சா? இதைத்தாங்க சைவ சமயம் சொல்லிச்சு. சிவமும் சக்தியும் தான் சிவசக்தி லிங்கம். அர்த்தநாரி வடமொழி. அதுக்கு மேல எத்தனை தடவை நாகத்தை வச்சோம்? எதை குறிக்கிறது? விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். நாம சிவாய. அதுக்கு அர்த்தம் தெரியாமலே நம சிவாய், நம சிவாய், ஓம் நம சிவாய. என்னடா கூத்தடிக்கிறீங்க நீங்க? வரும்போது பேசிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன். அதனால தான் காலையில் முதல் வகுப்பு வரல. இல்லைன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் தான். கல்யாண வீட்டில் கேட்டேன், அம்மா நீங்கள் இங்கே எங்கள் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி தான் கல்யாணம். கல்யாணத்துல நான் புறப்பட்டேன். நான் வகுப்புக்கு போகணும், கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்புறேன். இல்லை, நாங்கள் பேரூருக்கு போயிட்டு தான் போகிறோம், சாமி கும்பிட்டு போகிறோம். எத்தனை வருஷமா சாமி கும்பிட்டுருங்க? அது சின்ன வயசுலேருந்து கும்பிட்டுட்டு வரோம். உங்களுக்கு வயசு என்ன? 72. புருஷன் முன்னாடி 2 பேரும். அம்மா எதுக்கு கும்பிடுறீங்க? எல்லாம் ஒரு அமைதிக்கு தானுங்க. அப்போ அமைதி இல்லைன்னு தெரியுதா? இப்போ அவங்களுக்கு அமைதி இல்லைல்ல? கும்பிட்டுட்டே இருக்கிறீங்க, வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்போ அமைதி கிடைக்கும்? அதான் எனக்கு தெரியல. வா, உனக்கு தான் கெட்டி வச்சிருக்கோம், போ, நீ சேர மாட்டேன் அப்படின்னு நம்ம மனவளக்கலை சம்பந்தமான ஒரு இது வச்சிருக்கிறேன். பையில எப்பவுமே வச்சிருப்பேன். தூக்கி கையில் கொடுத்துட்டேன். படிக்க போய் வாழ்க வளமுடன் அப்படின்னு. புரியுது? உங்களுக்கு வேணா கொடுக்குறேன், டீ சாப்பிட்ட பிறகு கொடுக்குறேன். இல்லைன்னா ஒன்றும் வேண்டிய இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன். PDF எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு. எல்லாமே சும்மா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அப்படி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அவ்வளோதான். இதுக்குள்ளே அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. உலகமே முடிஞ்சு போச்சு. புரியுதா? ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்களே சொல்லுங்களேன், எல்லாரும் கடவுளை வேண்டுறீங்களே எதுக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா நான் ஏன் வேண்டுறேன்? மருத்துவர்கிட்ட போறோம், மருத்துவர் கேட்டுவிட்டாரு தெரியாம, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். டாக்டர் நல்லா இருந்தா நான் ஏன் வாங்கிட்டு வரேன்? அப்ப அமைதியை தேடி கோயிலுக்கு போறீங்களே, சாமி கிட்ட வேண்டுறீங்களே, அமைதி இருந்தா வேண்டுவீங்களா? இந்த லாஜிக் கூட புரியல. சிம்பிள். புரியுதல்ல? இப்ப துன்பம், இன்பம் இருக்கு, இருக்கா இல்லையா? முதல்ல சொல்ல, இன்பம் துன்பம் என்பது என்ன? இன்பம்னா என்னங்க? இந்த இயற்கையை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக
ரசித்து, அதாவது என் உயிர் சக்தியை, ஜீவகாந்த சக்தியை 5 புலன்கள் மூலம் பஞ்ச தன்மாத்திரை, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெற செய்து அந்த செலவை நான் உணர்கிறேன். அந்த செலவே இன்பம். இப்ப சொல்லுங்க, எழுதுங்க எல்லாரும். இன்பம்னா என்ன? சிவகாந்த செலவே இன்பம். சிவகாந்த, இது மகரிஷி புக்கை படிச்சீங்களா இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, பயிற்சியாளர்கள் ஸ்கூல்ல காலேஜில் எல்லாம் படிக்கிறோம், ஆசிரியர் பாடம் நடத்துவார். பாட நூல்கள் வாங்குறீங்க காசு கொடுத்து, படிக்கணுமா படிக்கக்கூடாதா? இங்க படிச்சீங்களா? முதல் நிலை, 2ஆம் நிலை, 3 புக்கையாவது படிச்சீங்களா? படிச்சிருந்தா இது புரிஞ்சிருக்குமே. இப்போ நீங்க வாசிச்சு விட்டீங்க. You have not learned, you have read. படிச்சீங்க, புரிஞ்சு படிக்கல. You have not understood. Reading வேற, understanding வேற. You have read the books. படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். நீங்கள் சுயமாக சிந்தித்து விளங்கிக் கொள்ளவில்லை. அதான் விளங்காம போச்சு. இப்ப நாம எங்க விளங்க போறோம்? போங்க, அடுத்தவன் திட்டுவான் நம்மளை. நீ விளங்கவே மாட்ட. நீ புரியுதா? இன்னையிலிருந்து அது புரிஞ்சு வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி சொல்றார், வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழுங்கள். நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? வாழ்வு நோக்கம் என்ன? வாழ்ந்து முடிஞ்சு எங்க போறேன்? அது மட்டும் சொல்ல தெரியும். நான் கடவுள்கிட்ட போயிடணும், கடவுள்கிட்ட. ஏன்? அங்க இருந்தானே வந்தோம். சரி, அங்க இருந்து இங்கே வரணும். அப்ப அங்கே இருந்திருக்கலாமே, ஏன் வந்தீங்க? புரியுதா? அப்பதான் மகரிஷி சொன்னார், கடவுளுக்கு சென்சஸ் கிடையாது, நான் சென்ஸ். தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு இருக்கா? அப்போ கடவுளால இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? அப்போ உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கு தெய்வமே, கடவுளே இந்த உடலை கட்டி கொண்டு வந்திருக்கிறது. அதான் God with senses is man. காடுக்கு நோ சென்ஸ், நான் சென்ஸ். அமெரிக்காவில் மகரிஷி ஒரு பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுகிற போது, கடவுளுக்கு சென்சஸே இல்லை, நான் சென்ஸ் அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லும்போது அங்கே ஏதோ ஒரு விஞ்ஞானிகள் கூட்டம், இந்த விஞ்ஞானியை பார்த்துக்கிட்டு சொன்னாராம் அப்படி, நான் சென்ஸ்ன்னு. உடனே அவர், சாமி என்னவா சொல்றீங்க என்னார்? இல்லை இல்லை, நான் அந்த கடவுளை சொல்லுகிறேன். நானும் தான் சொல்றேன், கடவுளுக்கு சென்சஸே கிடையாது. இருக்கா? உடல் இருந்தாதானுங்க சென்சஸ். தோல், நாக்கு, மூக்கு, கண் இருக்குதா? அப்போ உடல் இல்லாத கடவுள், இது உடல் உள்ள, உடலோடு உள்ள கடவுள் பெருமனிதன். உருவம், அருவம், உருவம். புரியுதா? உருவெடுத்தான், உடல் எடுத்தான். புரியுதா? அப்ப உடல் எடுத்தது யாரு? இறைவன். இந்த உடல்ல வாழ்றது யாரு? அது என்னது? அறிவு. அதான் மனம். நான் என்பது அறிவு, சுத்த வெளி மெய்ப்பொருள். அறிவுதான் தெய்வம். சரியா போச்சா? அப்பா, இதுவரைக்கும் நடத்தின பாடத்திலே உங்களுக்கு புரிஞ்சுச்சா, புரியலையா? இதைத்தான் பேரறிவு காலையில முதல் வகுப்புல சொன்னோம். ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஒத்துக்காதவங்க கை தூக்கணும். இப்போ அப்ப இனிமேல் எங்கேயாவது உருவத்தை கடவுள்னு வணங்குவீங்களா? வந்தது வந்தோம், போற வழியில பழனி வழியா போறோம், போய் பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு போனீங்கன்னா, நீங்கள் இன்னும் கடவுளை பற்றிய அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்கன்னா, கடவுளுக்கு உருவம் கிடையாது இல்ல? அதான அறிவு. அறிவுக்கு தானே உருவம் கிடையாது. அப்ப
அதை தவிர மீதி இந்த உலகில் என்ன இருக்கு? ஒன்று அருவம், ஒன்று உருவம். உருவம் ஐம்பூதங்கள், அருவம் அறிவு. அறிவும் ஐம்பூதங்களும் இயற்கை. புரியுதுல்ல? அப்ப இதுல தெய்வம் எது? நிலையான பொருள். மெய்ப்பொருள் எது? அறிவு. பொய்ப்பொருள் எது? ஐம்பூதங்கள். அப்ப நீங்க உருவத்தை வணங்கினால் மெய்ப்பொருளை வணங்கவில்லை, பொய்ப்பொருளை வணங்குகிறீர்கள். வியாசர் சொல்வார் பகவத்கீதையில, அத வடமொழியில் எழுதியிருப்பாங்க, சத்தியம் அசத்தியம். நான் சத்தியமாகவும் இருக்கிறேன், அசத்தியமாகவும் இருக்கிறேன். நான் உண்மையாகவும் இருக்கிறேன், நான் மாயையாகவும் இருக்கிறேன். புரியுதா? மாறுவது மாயை. ஐம்பூதங்கள் மாயை, நிலை இல்லாதது. அறிவு நிலையானது. புரியுதா? இப்போ இதைத்தான் முதல் வகுப்புல சொன்னோம். இப்போ உங்களுக்கு இனிமே எங்கேயாவது போற போக்குல இதுக்கு முன்னால வணங்கின சாமிகள், உருவ சாமிகளை பார்க்கும்போது நான் சொன்னது ஞாபகத்துக்கு வரணும். அதையும் போய் நீங்க வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? மீண்டும் சொல்றேன், திரும்பவும் முதல்நிலை அகத்தாய்வில் ஜாயின் பண்ணணும். செலவானாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்க தேர மாட்டீங்க. உங்களுக்கு பாடம் நடத்தி நோ யூஸ். நீங்கள் பெற்றுக்கொண்ட சர்டிபிகேட்டுக்கு நோ வேல்யூ. நாளை மறுநாள் பிரம்ம ஞானி கொடுக்குறோம், கை நீட்டி வாங்கிட்டு போறீங்களே, இங்க பிரம்ம ஞானியா? இப்ப ஞானம் பெறாமலே கை நீட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிட்டீங்களே. நாங்க கொடுப்போம், ஏன்னா நாங்க உங்களுக்கு கத்து கொடுத்துட்டோம். We have only taught to you. You are not learned. நீங்க சொல்லணும், எனக்கு புரியலைங்க, நான் அடுத்த முறை வாங்கிக்கிறேன் சர்டிபிகேட்டு அப்படின்னு சொல்லணும். நானும் பார்க்கிறேன், 46 வருஷமா பாடம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். புரியுதா? நான் சொல்றது சரிதானா இல்லையா? இப்ப இறைநிலை சுத்தவெளி, பேரறிவு, அதுவே பேராற்றல், பற்றாயிருப்பு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அதுதான் அறிவு, பேரறிவு. உருவம் இல்லாதது எது? அறிவு ஒன்றே உருவம் இல்லாதது. அப்ப அறிவேதான் தெய்வம். அதான் அறிவு திருக்கோயில். புரியுதா? இங்க ஏதாவது உருவம் இருக்கா? ஆனா அறிவு வந்து அதுக்கு ஒரு ஓமை சொன்னோம், ஒளி. அறியாமை என்ற இருளை போக்குவது ஒளி, அறிவு. ஆகையினால் அங்க போய் பார்த்துருக்கீங்கல்ல, உள்ள ஒரு தாமரை இருக்கும், மேல ஒரு டூம் போய் அங்க ஒரு பல்பு இருக்கும். புரியுதா? ஏத்தான் வள்ளல் பெருமான் தீபம் ஏத்தி வச்சாரு. ஜோதின்னு சொன்னாரு, இவர் அறிவுன்னு சொன்னார். அவர் வடமொழியில சொல்லிவிட்டார். வடமொழி ஜோதியோ தமிழோ என்னமோ சொல்லிவிட்டார். அது சபரிமலையிலேயே அதைத்தான் ஜோதி ஏத்துறாங்க. தூய தமிழ் என்னதுங்க? அறிவு, அறிவு, அறிவு. திருக்குறள்ல ஒரு இடத்துல கூட ஜோதின்னு வந்ததில்லை. புரியுதா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையா? இனிமே சத்தியமா சொல்லுவீங்கல்ல? அப்படி வீட்டுல போறப்ப அங்க ஒரு ஞான செருக்கு, நட எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? என்ன ஒரு மாதிரி வர்ற, ஒரு செருக்கோடு வந்திருக்கிறேன் பாரதியை போல. ஞான செருக்கு. என்னப்பா அப்படி ஞான செருக்கு? அவன் சொன்னான்ல, தெய்வம் நீ என்று உணர், அறிவே தெய்வம். பாரதி சொன்னான். சொல்லியிருக்கானா இல்லையா? 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடும் அறிவிலிகா, அறிவு ஒன்றே தெய்வம் என்று வேதங்கள் கூறுவது புரியலையான்னு கேட்கிறார். அப்படி பாரதி மாதிரி நடக்கணும். நடப்பீங்களா இப்படி? அப்பதான் என்கிட்ட பாடம் கேட்டதா அர்த்தம். ஏன்னா எனக்கு வேற இப்போ ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க போன மாசம், வேதாத்திரிய பாரதின்னுட்டு, கௌரவப்பட்டம். தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்க 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 அப்ரூவ் பண்ணாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, நான் வேதாத்திரிய பாரதி தான். பாரதியை போல் பேசுகிறேன் வேதாத்திரியத்தை. புரியுதா? அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம். புரியுதுல்ல? இப்ப எல்லாம் புரிஞ்சு பேசல. முதல் பாடம். 2வது பாடத்துல என்ன கேட்டீங்க?
எப்படி ஐம்பூதங்களாகி, அண்டங்களாகி, நட்சத்திரங்களாகி, கோள்களாகி, அதுல வாங்காந்தம், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. புரியுதா? இப்ப அதுக்கு அப்புறமா அதை ரசிக்கணும். இல்ல, அதை ரசிக்கணும். முதல்ல அதை உணரணும். உணர்வதற்கு தாவரமாக வருகிறது. புரியுதுங்களா? உயிரின தோற்றம். இதுக்கு ஒரு செல்லுன்னு பேரு, நுண்ணுயிர். ஏதோ அமீபான்னு படிச்சிருப்பீங்க. நுண்ணுயிர். நுண்ணுயிர் ஒரு செல் ஜீவன். அது எப்படி தோன்றுகிறது? விஞ்ஞானிகள் இதை பற்றி ஓரளவு சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா நான் படித்த அளவில் நான் சில விஞ்ஞானிகள்ட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன். அவங்கெல்லாம் தெளிவா சொல்லலை. மகரிஷி கிட்ட வந்த பிறகும் அது எப்படி சாமி சடப்பொருள்ல இருந்து உயிர் பொருள் வந்தது, இன்அனிமேட் டு அனிமேட், அது எப்படி வந்தது அப்படின்றத சொல்லும் போதுதான் அவர் உயிரின தன்மாற்றத்தை விளக்குறார். மாறுகிறது, தானே மாறுகிறது. பாருங்க, விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி மாறுகிறது. அப்புறம்தான் ஊனாகி, உயிராகி. மாணிக்கவாசகர் அப்பவே சொல்லிட்டார். இதுதான் எவல்யூஷன். தானே மாறுகிறது. விண்ணுதான் தானே காற்றா மாறுது, அதுதான் நெருப்பா மாறுது, அதுதான் நீரா மாறுது, அதுதான் மண்ணா மாறுச்சு. காலையில் 2வது வகுப்பு படித்தது ஞாபகம் வந்துட்டா? சரி, இனிமே ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சது, இப்ப கல்லூரி போலாம். இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமி மண் இருக்குல்ல, மண்ணுக்குள்ள என்ன இருக்குது? அவங்க படிச்சிருக்கீங்க பாடம். விண்ணு தான் காற்று ஆகுது. அப்ப காற்றுக்குள்ள என்ன இருக்குது? விண்ணு இருக்குது. ஆனா அந்த விண்ணு எப்படி இருக்குது? ஒரு விண்ணுன்னு ஒரு விண்ணை சுத்திக்கிட்டு இருக்குது, ஹைட்ரஜன். பார்த்தீங்களா? இங்க தனித்து இயங்குற விண்ணு இல்லை. தனித்து இயங்குற விண்ணு தனியா, அது விண்வெளி. சக்தி களம், சக்தி களம்னு ஒண்ணு இருக்குது. புரியுதுல்ல? அது தனித்து இயங்குற தனி விடுதலை வேகம். அப்படியே தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அது இந்த நில உலகத்திலையும் இருக்கு. இங்க உள்ளெல்லாம் ஓடுது, மண்ணுக்குள்ள ஓடுது. இப்ப இந்த இதுக்குள்ளால அப்படி நுழைஞ்சு ஓடுது, நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு ஓடுது. நிக்கவே, நம்ம மனுஷ உடம்புக்குள்ள வந்தா கொஞ்சம் நின்னுக்கும். சடப்பொருள்களுக்குள், இரும்புக்குள்ள கூட அப்படி இந்த ஒரு பக்கம் நுழைஞ்சு இன்னொரு பக்கம் வெளியே ஓடிடும். புரியுதா? சடப்பொருள்களில், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4க்குள்ளேயும் விண்ணு என்ன பண்ணுது? ஓடி அதை தாண்டி போயிடுது. இது நடந்துகிட்டு இருக்கு பிரபஞ்சத்தில். புரியுதா? இப்போ மண் இருக்கு. அப்ப மண்ணுக்குள்ள என்ன இருக்குதுங்க? நீர் இருக்கு. நீர் தானே மண்ணா வந்திருக்கு. ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கா இல்லையா? மண்ணுக்குள்ள இருக்கு. நெருப்புக்குள்ள பாருங்க, காற்றுக்குள்ள விண்ணு இருக்கு. காற்றுக்குள்ள விண்ணு இருக்கு. அப்ப நெருப்புக்குள்ள காற்று இருக்கு, நீருக்குள்ள நெருப்பு இருக்கு, மண்ணுக்குள்ள நீர் இருக்கு. அப்ப நீர் மட்டுமா இருக்கு? ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது. இப்ப புரியுதா? மண்ணுக்குள்ள என்ன இருக்குது? நீர் இருக்கு, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது. விண் அந்த மண்ணுக்குள்ள ஊடுருவி ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளவுதான். இதுதான் இப்போ இந்த சடப்பொருள்களில் சடப்பொருளுடைய இயக்கம். அப்படியே கொண்டு வாங்க. காலையில் படிந்த பாடம் முடிஞ்சு போச்சுல. அப்போ அதில் தான் என்ன நடக்குது பாருங்க. அழுத்தம், ஒலி, ஒளி. ஏன்னா அங்கே மண் இருக்கு. இப்போ மண்ணில் இருக்கு. அப்போ வாசனை வரும் அல்லவா? வருதா? வரலையா? நீர்ல சுவை இருக்கா இல்லையா? இப்ப மண்ணை எடுத்து வாயில வச்சீங்கன்னா சுவை தெரியுதா இல்லையா? ஏன்? நாக்குல நீர் இருக்கு. நாக்கு வறண்டு போச்சுன்னா மண்ணை எடுத்து நாக்கில் வச்சா சுவை தெரியாது. புரியுதா?
அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னா, நீர் இருந்தா சுவை இருக்கும், நெருப்பு இருந்தா சூடு இருக்கும். மண்ணுக்கு ஒரு கெட்டி பொருளுக்குலாம் அதுக்கு ஒரு வெப்பநிலை இருக்குல்ல. இப்ப வெப்பத்தை அளக்கிற மானி எல்லாம் வச்சிருக்காங்க, தெர்மாமீட்டர்லாம் அளக்கலாம். மண்ணுடைய சூடு, அங்க காற்று இருக்கிறது, ஒளி இருக்குது, ஓசை இருக்குது, தட்டினா சத்தம் வருதா? கெட்டி பொருள்ல சத்தம் வருதா இல்லையா? இது மரம், வாசனை வருது. பாருங்க, வச்சிருக்க பேனா எடுத்து பாருங்க, உங்க ட்ரெஸ்ஸை பாருங்க, வாசனை வரும், சுவை வரும், சூடு இருக்கு, ஓசை இருக்குது, உருவம் இருக்குது. தொட்டு பார்த்தா அழுத்தம், அணு கூண்டதுன்னா அழுத்தம். பாருங்க, இப்போ அழுத்தம், ஒளி, சுவை, வாசனை இருக்கு மண்ணுல. புரியுதா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த நீர் இருக்கு பாருங்களா, இந்த நீரினுடைய அங்க மண்ணுக்குள்ள இருக்கிற நீர் அது ஒரு அளவுல இருக்கணும். அந்த நீர் இருந்தாதான் அது அந்த மண்ணு, அந்த மண்ணுல என்ன இருக்குது கூட, வெப்பம், காற்று எல்லாம் இருக்கு. இந்த மண்ணு கூட வெப்பமும் காற்றும் இருக்கு. நீர் சேர்ந்த உடனே அந்த மண்ணுல இருக்கிற ரசாயனங்கள் மாற்றம் பெறுகிறது. அதாவது கெமிக்கல் பயோ கெமிக்கலா மாறுது. சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ. அதத்தான் மகரிஷி சொல்றாரு, அந்த மண்ணுல உயிர் சத்து இருக்குது, அதான் ரசாயனம், அது ரசமாக மாறுகிறது. எப்போ? இந்த நீர் சேர்ந்த உடனே. ஏற்கனவே வெப்பமும் இருக்குது, காற்றும் இருக்குது, இது சேர்ந்த உடனே தான் அதுக்கு பேர் தான் ஜீரணம்னு பேர், ரசாயன மாற்றம். மண்ணில் இருக்கிற ரசாயனம் அது ஒரு ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து என்று மாறுகிறது. அங்க ஒரு வித்து ரசாயனம் உண்டாகுது மண்ணுல. அந்த வித்து ரசாயனம் ஒரு இடத்துல நிக்காம தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற 4 பூதங்களுக்குள்ளும் ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்குது பார்த்தீங்களா? அந்த விண் இந்த ரசாயனத்துக்குள், வித்து ரசாயனத்துக்குள் ஓடும் போது அது பிடித்து வைத்துக் கொள்ளுகிறது. இப்போ அந்த கூட்டத்தில் அது சுழண்டு ஓடுது. அதுதான் நுண்ணுடல். காயக்கல்பம் நடத்தும் போதே சொல்லியிருக்கு உயிர் துளல்னா என்ன. இப்ப ஞாபகம் வருதா? அப்போ உயிரினை எப்படி தோன்றி இருக்குன்னு புரிஞ்சு போச்சா இல்லையா? புரியலையா? இதுதான் சடப்பொருள் எப்படி உயிர் பொருள் ஆனது. இன்அனிமேட் டு அனிமேட், உயிரின தோற்றம். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு அறிவுக்கு பொருத்தமா இருக்கா இல்லையா? கண்ணால பாக்குறீங்களே, ஏன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கல. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இப்ப கட்டாந்தர ஒரு புல் பூண்டு இல்லை, நுண்ணுயிர் கூட இல்லை, மழை விழுது. அங்க மண்ணுல சில இடங்கள்ல உயிரினம் தோன்றுவதற்கான ரசாயனம் இருக்காது. அந்த மண்ணில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் உயிரினம் தோன்றாது. பாலைவனத்துல வருமா? நான் பாலைவனத்துல கூட சில இடத்துல புல் வருது, ஒட்டகம் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இயற்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நான் சில அரபு நாடுகளுக்கு போயிருக்கிறேன், துபாய் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறேன். பாலைவனங்களை போய் பார்ப்பேன். இந்த ஒட்டகம் எப்படி வாழுது அங்க? கல்லுக்குள் தேரைக்கும் முட்டைக்குள் கருவுக்கும் உணவை வைத்த இறைவன் அந்த பாலைவனத்திலேயும் புல்லு முளைக்க வைக்கிறான். அந்த புல்ல ஒட்டகம் திங்குது. இது மண்ணை கூட திங்கும். தண்ணி கிடைக்கும் போது தண்ணியை குடிச்சு வச்சு. புரியுதா? அப்ப இதெல்லாம் யாருடைய செயல்? இறைவன் செயல். அவனுடைய அறிவு, பேரறிவு அல்லவா? அவனால முடியாதா? விண்ணை காற்றாக மாற்றுகிறான், காற்றை நெருப்பாக மாற்றுகிறான், நெருப்பை நீராக மாற்றுகிறான், நீரை மண்ணாக மாற்றுகிறான். மண்ணுல எத்தனை வகை உலோகங்கள், ரசாயனங்கள்.
கல், மண், கருங்கல், செங்கல், எத்தனை வகையான மண், எத்தனை வகையான உலோகங்கள். செம்புதானே, செம்புதான் பொன்னா மாறுது. யார் மாத்துறது? மனுஷன் மாத்திடுவானா? நான் அறநிலையத்துறையில் பணியாற்றி இருந்தபோது ஒரு நாள் பேரூர் கோயிலுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் கோல்ட் ஸ்மித். நான் செம்ப தங்கமா மாத்தி விட்டேன்னுட்டு ஒரு நாள் கொண்டு வந்தார் ஒரு கட்டி. நான் சொன்னேன், சரிப்பா, இது எத்தனை கிராம் இருக்குன்னு? 100 கிராம் இருக்குனாரு. ஒரு 100 கிராம் தங்கத்தையும் நீ கொண்டு வந்த தங்கத்தையும் ஒரு தட்டில் வைத்தா ரெண்டும் பருமன் ஒரே மாதிரி இருக்குமான்னு? இல்லை, இது பெருசா இருக்கும்னாரு. ஏன்? அதே இடம் இருக்குது, ஆனா பருமன் கூடி போச்ச. இந்த சைஸ்ல இருக்குது நீ வச்ச 100 கிராம. புரியுதா? மோன, ஒன்னால ஒரு காலமும் ஒண்ணு செய்ய முடியாது. அது மருத்துவத்துக்கு, மருந்து செய்யறதுக்கு இந்த பொன் சத்து, இந்த சொர்ணவங்கம்னு சொல்லுவாங்க, சித்த மருத்துவத்தில் இருக்கு. செம்பை பொன்னா மாற்றி இந்த பொன் சத்து உடம்புல குறைஞ்சு போச்சுன்னா அதை சாப்பிடலாம். அது ஒரு மருத்துவ முறை. அது ஏன் அங்கே போறீங்க? பொன் சத்து உள்ள தாவரம் நிறைய இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க. என்னது இந்த இப்போன்னு சொல்றாங்க செம்பருத்தி, ஆவாரம்பூ. நான் செம்பருத்தியும் சாப்பிட்றேன், ஆவாரமும் நான் சாப்பிட்றேன். அதான் இப்படி இளமையா இருக்கிறேன். ஒரு பயிலும் சொல்ல முடியாது 80ன்னு. புரியுதா? சாகவும் மாட்டேன். ஏன்னா சொல்லியிருக்கேன், ஆவாரம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பார். எனக்கு சாவு வராது. சாவுன்னா என்னன்னு சொல்றீங்களா? சாவுன்னா என்ன? இம்மெச்சூர் டெத். இயற்கையில இந்த உடல் தளர்ந்து இந்த உடல் வறண்டு போகும், அது வேற. நோய் சாகவே மாட்டேன். நோய் சாவு எனக்கு இல்லை. பாரதி சொன்னான், எனக்கு சாவில்லை, நோவில்லை, நான் மரணத்தை வென்றவன். ஏண்டா, நான் இயற்கையோடு கலந்து விட்டேன். இயற்கை நிலையானது, அறிவும் ஐம்பூதங்களும் நிலையானது. அழியுமா? நான் அதோடு கலந்து விட்டேன். ஐ எம் பார்ட் ஆஃப் தி நேச்சர். ஐ எம் நாட் அவே ஃப்ரம் தி நேச்சர் வந்தான் பாரதி. உங்களுக்கு இப்படி சொல்ல தோணுதா? தோணலையா? தோணலையா? இன்னும் நாளைக்கு தோணிடும். உட்காந்து திங்கணுங்க. இப்போ சாப்பிட்டுட்டு வகுப்பு நடந்து சாப்பிட்டு டீ குடிச்சோம் பண்ணா ஊர் கதையெல்லாம் பேசக்கூடாது. மொபைல் ஃபோனு ராத்திரி படுக்க போகிறப்போ அப்போ தான் ஆன் பண்ணணும். அப்போ தான் சைலன்ஸை ஓப்பன் பண்ணணும். அது வரைக்கும் சைலன்ஸில் போட்டுடணும். முக்கியமான கால்னா பேசணும், அதோடு பேசவே கூடாது. என்ன ஆயிடும் உங்களுக்கு? வீட்டில் அது ஆச்சோ இது ஆச்சு. இந்த ஃபோனே கண்டுபிடிக்காத காலத்தில் என்ன பண்ணீங்க? நீங்கள் தான் வீட்டை சமைக்க போறீங்க. அந்த வீட்டில் யாருக்கோ ஒரு பிரச்சனை, என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? நானும் பார்க்குறேன், காதில் ஒட்டிக்கிட்டே அலை. அப்புறம் நீ மகரி சொல்ல, நீ அப்படி தவம் பண்ணணும், சிந்திக்கணும், தவம் பண்ணணும், சிந்திக்கணும். தவம் சிந்தனை, அகத்தவம் அகத்தாய்வு, அகத்தவம் அகத்தாய்வு, தவம் தற்சோதனை, தவம் தற்சோதனை. இதை தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா 3 நாளில் நீங்க ஞானி ஆயிடலாம். இல்லை லேட்டானா பரவாயில்லன்னா அது உங்க கையில் இருக்கு. புரியுதா? நான் அப்படித்தான் ஆனேன். ஒரே வெறி, நான் ஞானம் பெற வேண்டும், என்னை அறிய வேண்டும். தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. இப்ப துன்பம் இல்லை, துன்பம் இல்லாத வாழ்வே அமைதி வாழ்வு. இப்ப எனக்கு துன்பமே இல்லை, ஒரு துன்பமும் இல்லை. இன்பமும் இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது, பேரின்பமும் இருக்கிறது. இன்பம் நீடிக்கிறது. துன்பம் இல்லாத வாழ்வே பேரின்ப வாழ்வு. புரியுதா? இப்ப பேரின்பம்னா வேறையா? துன்பம் இல்லாத நீடித்த இன்ப வாழ்வே
என்னங்க அது யாருக்கு கிட்டும்? தன்னை அறிந்தவனுக்கு. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. திருமூலர். நான் கொஞ்ச நாள் ஒரு உலோகத்துல பித்தளையில தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லைன்னு போட்டு கழுத்துல சுமந்துக்கிட்டே அலைஞ்சேன் கொஞ்ச நாள். இப்போ கார்ல எழுதி வச்சுட்டேன். அது முன்னால் எழுதுனா தெரியாதுன்னு பின்னால் எழுதி வச்சிருக்கேன். அப்போதான் எல்லாரும் பின்னால் வருவான், படிச்சுக்கிட்டே வருவான். படித்தானோ படிக்கலையோ. அதில் வேற எழுதியிருக்குது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்தவன் கடவுளை அறிவான். நான் கடவுள். தன்னை அறிந்தவன் கடவுளை அறிவான், நல்லதை செய்து நலமாக வாழ்வான். நல வாழ்வே துன்பமில்லாத வாழ்வு. இதுதான். சும்மா கேட்குறீங்க, யாரை கேட்டாலும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். கல்யாண வீட்டில் ஒருத்தர் வந்தார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு உங்களை பார்க்க வந்தேன்னார். நல்லா இருக்கீங்களான்னாரு. நல்லா இருக்கிறேன்னு. நீங்கள்? நானும் நல்லா இருக்கிறேன்னாரு. உட்காருங்கன்னுட்டேன். நான் பாட்டில் உட்காந்துருக்கிறேன். ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. நான் பேசாமல் இருந்தேன். அம்மா நீங்கள் தான் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் எனக்கு பேசுறது. திரும்ப திரும்ப கேட்டா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிதான். ஏன் உங்களை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்க துன்பம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஒரு பிரச்சனை 4 பிரச்சனை இல்லாம இருக்கீங்களா? உடல்நல பிரச்சனை இருக்கா இல்லையா? உடல்நல பிரச்சனை இல்லையா? பொருள் பிரச்சனை இல்லையா? உறவு பிரச்சனை இல்லையா? மன நிறைவு பிரச்சனை இல்லையா? மன அமைதி இல்லையான்னு எல்லா பிரச்சனையும் இருக்குன்னாரு. அப்ப இவ்வளவு சொன்னது போய் எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நடந்தது கல்யாண வீட்டுல. புரியுதா உங்களுக்கு? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நலவாழ்வுன்னா என்ன? இந்த அழுத்த ஒலி சுவை வாசனைய ரசிக்கிறீங்கல்ல, அத அளவோடு அனுபவிச்சீங்கன்னா நோய் இல்லை. இன்பம் துன்பம் என்பது என்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். சீவகாந்த செலவு, உயிர் சக்தியின் செலவு தான் இன்பம். அதுல அந்த இன்பத்திலே மயங்கி, அல்லது இன்பம்னா என்னன்னு தெரியாதனால, அறியாமலோ அலட்சியத்தினாலேயோ அந்த இன்பத்துல ஒரு மயக்கம், இன்னும் இன்னும் என்று ஒரு அளவுக்கு மேல அனுபவிச்சுட்டோம். அதனுடைய அடையாளம் என்ன? சீவகாந்தம் செலவாயிடுச்சு. இது சீவகாந்தம் உடம்புல உற்பத்தி ஆகுது. எதுக்குன்னா முதல் வேலை ஜீரணம். செல்கள் அழியும். அப்போ அந்த செல்களை புதுப்பிக்கணும். உணவை 7 தாதுக்களாக மாற்றி, அதான செல்லு. அப்போ இந்த ஜீரணத்தை நடத்துறது எது? சீவகாந்தம். இப்ப இதுக்கு ஒரு 100 யூனிட் இருக்கணும். 100 யூனிட்டுக்கு மேல இருக்கிறத மன இயக்கத்துல செலவு பண்ணலாம். நீங்க மன இயக்கத்துல அதிகமா செலவு பண்ணிட்டா பொருள் ஈட்டும் செயல் புலன் இன்பங்களை துய்க்கும் செயலில். புரியுதுங்களா? அது மன இயக்கத்தில் அதிகமா செலவு பண்ணிட்டீங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலேயும் செலவு பண்றீங்க. அப்படி செலவு பண்ணிட்டீங்கன்னா இருப்பு குறையுமா குறையாதா? லோ வோல்டேஜ். உங்க வீட்டில் லோ வோல்டேஜா வந்தா மின்சார கருவிகள் வேலை செய்யுமா? அப்புறம் இது இது மின்காந்தம், இது சிவ. அப்ப உங்க உடம்புல இருக்க உறுப்புகள் வேலை செய்யுமா? எத்தனை உறுப்பு இருக்குது தெரியாதா? எண்ணீரல் பாருங்க. இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், 5 ராஜ கருவிகள், துணை ராஜ கருவிகள். இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, மூத்திரப்பை. புரியுதா? கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, மூளை. இவ்வளவுதான். எத்தனை சொல்லியிருக்கேன்? 41 ஐட்டம் சொல்லியிருக்கேன். 21 ஐட்டமா? சரி, 21 ஐட்டம். நல்ல வேலை எண்ணிருக்கீங்க.
அப்ப வெளிப்போட தான் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவுதாங்க. இந்த உறுப்புகளை இயக்கிறது எதுங்க? சிவகாந்தம். இது கூட புரிஞ்சியா? அப்ப இந்த சிவகாந்தத்தை நம்ம என்ன செய்யணும்? அளவோடு அனுபவிக்கணும். ஒண்ணா? சரி. அதே சமயம் இந்த சிவகாந்தம் எப்ப உற்பத்தி ஆகும்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 உடம்புல இருந்தாதான் உற்பத்தி ஆகும். அப்ப இந்த 5ஐயும் பராமரிக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. ஜீவகாந்தத்தை அளவோடையும் அனுபவிக்கணும், இந்த 5 பூதங்களையும் உடம்புல மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் வந்தா தண்ணி குடிக்கணும், உழைக்கணும், உறங்கணும். முடிஞ்சு போச்சு. சரியா போச்சா இல்லையா? உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த 3ஐயும் ஒழுங்குபடுத்தணும். எதுக்கு? விண்ண உடம்புல மெயின்டைன் பண்றதுக்கு. இல்ல புரியுதுல்ல? உணவுல என்ன? நிலமும் நீரும். சரியா போச்சா? உழைப்புக்கு வெப்பமும் காத்தும், உறக்கம், உடலுறவு, எண்ணம், 5, இந்த 3ம் விண். அப்ப நீங்க 5ல் அளவு முறை காத்தால்தான் 5 பூதங்களையும் பராமரிக்க முடியும், சிவகாந்தத்தையும் அளவோட செலவு செய்ய முடியும். இதுதான் உடல் நலம் காக்கும் அறிவு. விளங்கி போச்சா இல்லையா? இதுதான் இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால நான் இப்ப என்ன பண்றேன்? என்னைக்கு இது புரிஞ்சுதோ அன்னையிலிருந்து இந்த 5ஐயும் உடம்புல சீராக பராமரிப்பதில் நான் விழிப்போடு செயல்படுகிறேன். அப்படின்னா 100க்கு 100 5ல் அளவு முறையை காக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் செய்துவிட வேண்டும். தவமும் செய்து, உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் தவமும் செய்து முடிந்த வரையில் 5ல் அளவு முறை காத்து வாழ்ந்தால் எப்படி வாழ்வீங்க? உடல் நலத்தோடு வாழ்வீங்க. இதான் உடல் நலம் காக்கும் ஞானி. இப்ப இந்த ஞானம் பெற்று விட்டீர்களா இல்லையா? நம்ம நெஞ்ச நிமித்திக்கிட்டு போலாமா? போகக்கூடாது. வீட்டில் எல்லாரும் சொல்றான் உடல் நலம் தயார் ரொம்ப முக்கியம். பொருள் கூட சம்பாதிச்சிடலாம், புகழை சம்பாதிச்சிடலாம், உடல் நலத்தோடு வாழ முடியல. உலகத்துல பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் சாகும்போது, இம்மெச்சூர் டெத், அகால மரணம் வரும்போது, நோயில சாகுற போது அவங்க எல்லாரும் சொன்னது இதுதான்: இந்த பணம் எனக்கு பயன்படாது. தூக்கி வீசி இருக்கிறாங்க. இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு உடல்நலன் காக்கிற அறிவு கூட இல்லையே. ஹெல்த் இஸ் வெல்த், ஹெல்த் இஸ் வெல்த். உங்களுக்கு வந்துச்சா? வரலையா? வரலையா? போன் நம்பர் திரும்ப இருக்கு என்கிட்ட. நான் சொல்றபடி செஞ்சு பாருங்க. நான் இருக்கிறேன், உடற்பயிற்சி செய்யறேன், காய்கள் பண்றேன், தவம் பண்றேன். 5ல் அளவு முறையை காப்பதில் நான் என்ன பண்றேன்? விழிப்போடு செயல்படுகிறேன். இன்னொன்னு செய்கிறேன். கர்மான்னு பிறருக்கு செஞ்ச பாவங்கள் இருக்கு இல்லையா, அதனால வரும்ல. அப்ப நான் என்ன செய்யறேன்? 2 ஒழுக்க பண்பாடை கடைப்பிடிப்பதிலும் கவனமாக இருக்கிறேன். யாருக்கும் துன்பம் தராமலும், துன்பம் தராம வாழ்ந்தா மட்டும் போதாது. நம் முன்னோர்களும் நாமும் எத்தனை பேருடைய வருத்தத்தை சம்பாதித்திருக்கோம், சாபத்தை. அந்த வருத்த அலையை நம்ம என்ன செய்ய? மேல்பதிவு, புண்ணியம் செய்யுங்கள். பிறர் நன்றி சொல்ல வேண்டும் என்று கூட எதிர்பாராமல் துன்பப்படுபவருக்கு, பொருள் இல்லாதவருக்கு பொருளையும், அறிவில்லாதவருக்கு அறிவையும் அருள் தொண்டு அல்லது பொருள் தொண்டு செய்து வருகிறேன். எப்படி எனக்கு கர்மா இருக்குமா என்கிட்ட? கர்மத்தை தொலைச்சிடலாம். எங்க வீட்டில் கேட்பாங்க எல்லாரும், உறவு நண்பர், ஏன் இப்படி ரிட்டையர் ஆன பிறகு இப்படி போறாரு, ஊர் ஊரா போறாரு, நாடு நாடா போறாரு, துபாய்க்கெல்லாம் போறாரு, பிஸ்கட் கொண்டு வருவாரா? ஆமா, கொண்டு வருவார். சாப்பிடுற பிஸ்கட். ஏன் இப்படி அலைகிறாரு? இருக்கிற காசு போதாதா? நல்லா பென்ஷன் வாங்குறாரு, எல்லா வசதியும் வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி ஊர் ஊரா போறாரு நாடு? நான் சொன்னேன், என் பாவத்தை தொலைக்கிறதுக்கு போறேம்மா. இப்ப கூட அதுக்கு தான் வந்திருக்கிறேன். தொண்டு செய்யுங்கள், கொண்டு வந்த வினை தீரும். அதுக்கு தான் நீங்க அருள்நிதி ஆகணும், அருள் தொண்டாற்றுவதற்கு.
பொருளை கொடுப்பது பெருசல்ல, பொருள் பூரியார்கள்னு உள்ள தொண்டு, அருள் தொண்டே தொண்டு. உங்களுடைய கர்மாக்கள் போகணும்னா கடந்த 7 ஜென்மங்களில் நீங்க தான், நீங்க பெற்றோர், பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன் பரம்பரை 7 ஜென்மங்கள்ல அவங்க செஞ்ச பாவத்தை இந்த ஒரே ஜென்மத்தில் நீங்கள் இறை உணர்வு பெற்றால்தான் அந்த தொண்டை செய்வீர்கள், அந்த அன்பு மலரும். அப்பதான் நன்றி சொல்ல வேண்டும் என்று கூட எதிர்பாராமல் நீங்கள் தொண்டு செய்வீர்கள். இல்லைன்னா நன்றியை எதிர்பார்த்து தொண்டு செய்வீர்கள், பாவம் கழியாது. வடமொழியில சொல் நிஷ்காமிய கர்மம், சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. புரியுதா? எனக்கு நோய் வந்துருமா? எனக்கு இயற்கை மரணம் தான் வரும், நோய் மரணம் வரவே வராது, கேரண்டி. எனக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க என்ன ஆகணும்? நீங்களும் இறைவனை உணரணும், நீங்க கடவுளா மாறணும் இல்லையா? மனம் தெய்வமா மாறணும். அதுதானே மகிழ்ச்சி கொடுத்தார். மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அதுதான் இறைநிலை தவம், துரியாதீத தவம், சுத்தவெளி தவம். செய்றீங்களா? அவ்வப்போது காலையில் 5 நிமிஷம் சுத்தவெளிக்கு மட்டும், மாலை 5 நிமிஷம் அடிக்கடி நினைக்கணும். இடையில காந்தம் விண்வெளி நினைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் மகிழ்ச்சி இப்ப இறைநிலை தவம் கொடுக்கிறாரு. அதையும் செய்யணும். நான் போட்டிருக்கிறேன், இறைநிலை தவம் செய்யுங்கள், இறை உணர்வு பெறுவீர்கள், நீங்கள் இறைவனாக மாறிவிடுவீர்கள், அன்பு மலர்ந்து விடும். அதான் இறை அன்பு. புரியுதா? அறிந்தது சிவம், மலர்வது அந்த அன்பு. அதான் உயிர் அறிவு. உயிர்களெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தார். அதான் உயிரினம் தோற்றம். புரியுதா? இப்ப உயிரினமா தோன்றி இருக்கிறது யாரு? செல்கள், தாவரம். புரியுதுல்ல? இப்போ தாவரத்தில் என்ன இருக்கு? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண். புரியுதா? அதுக்கு என்ன இருக்குதுங்க? தோல் மட்டும்தான் இருக்கு. எதை உணரும்? அழுத்தத்தை மட்டும் உணரும். ஓர் அறிவு. ஒத்துக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அது எப்ப தோன்றிச்சு? எப்ப மண் தோன்றியதோ அதுக்கு பிறகுதான் தோன்றி இருக்கணும். மண் எங்க தோன்றிச்சு? கடலுக்குள்ள, நீருக்குள்ள. அப்ப உயிரினம் முதல்ல எங்க தோன்றி இருக்கும்? நீருக்குள்ளதான் தோன்றி இருக்கு. அதைத்தான் வைணவ சமயத்துல மச்ச அவதாரம்னு சொன்ன. மகாவிஷ்ணுவே அந்த சுத்தவெளி கிருஷ்ணன், அந்த கருப்பன், முதல் அவதாரம் என்னது? மச்ச அவதாரம். அதான் அர்த்தம். இது சரித்திரம் அல்ல, இது ஒரு உண்மையை சொல்ல வந்த ஒரு கற்பனை. உண்மையில மகாவிஷ்ணு அப்படி மச்ச அவதாரம் எடுக்கவே இல்லை. ஆக முதல்ல உயிரினங்கள் எங்க வாழ்ந்தது? கடலுக்குள்ள. அந்த உயிரினம் என்னவா இருக்கு? தாவரம், புழு, பூச்சி. முதல்ல தாவரங்கள் கடலுக்குள்ள. எத்தனை வகையான தாவரம்? அங்கங்க உள்ள மண்ணின் தன்மை, கோள்களின் அலைவீழ்ச்சி, தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப கடலுக்குள்ள நீங்க பாக்குறீங்க, டிஸ்கவரி டிவில பார்க்கலாம், பல வகையான உயிரினங்கள், தாவரங்கள், ஓரறிவு. அதில் இருந்துதான் செல்கள், தாவரத்தினுடைய செல் தானாக மாறி புழு செல்லா மாறுது. புரியுதா? தன்மாற்றம். அந்த புழு செல் கூட்டம் கூட்டமா நகருது. நகரும் போது அது எதை சாப்பிடும்? தாவரம் மண்ணுல இருந்து, நீர்ல இருந்து, வெப்பத்துல இருந்து, பஞ்சபூதங்கள்ல இருந்து சத்துக்களை எடுத்துக்கிடுச்சு. புழு எங்க இருந்து சத்தை எடுத்துக்கும்? அதே தாவரத்தை திங்கும். அதுதான் வாய். அதுதான் வாய் வந்தது. புரியுதுல்ல? அப்போ அது சுவையை உணருது. 2 அறிவு ஜீவன். புரியுதா? அதுக்கப்புறம் தான் வாசனை, மூக்கு வருது. உணவு தேவை, உயிர் சர்வைவல். உணவு வேணும், பகையிலிருந்து தன்னை காத்து கொள்ளணும். அப்போ அந்த தேவையை ஒட்டி தான் என்ன வருது? உறுப்புகள் வருது. பசி, சாப்பிடணும், அப்ப தேவை, வாய் வந்துருச்சு.
எதிரி எங்க இருக்குது, உணவு எங்க இருக்குது கண்டுபிடிக்கணும். மூக்கு, பூச்சி வந்துச்சுல்ல, புழுவுல இருந்து வருதா வரலையா? இப்ப புழுவுக்கு எத்தனை அறிவு? இதுக்கு ஏதாவது உங்களுக்கு பெரிய படமா போடணும். கண்கூட பாக்குறீங்களே. முதல்ல நான் கடலுக்குள்ள சொல்லிடுறேன், அப்புறம் பார்ப்போம். அப்புறம் அங்க வந்த பிறகு அங்கேயும் கூட பறக்கிறதுலாம் வந்திருக்கு. வண்டு, பறவைகள், வண்டுலாம் இருக்கு உள்ள. அதுக்கு காலு இருக்கும், வண்டு ரெக்கை இருக்கும், வேகமா ஓடுறதுக்கு. ஏன்னா எதிரிகிட்ட இருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும். புழுவை விட பூச்சி வேகமா ஓடும், பூச்சியை விட வண்டு உயிர் வாழ்றதுக்கு. தேவைக்கேற்ற மாற்றம், எவல்யூஷன். அப்புறமா தான் கண்ணு வருது. நான்கறிவு ஜீவன். உணவு எங்க இருக்குது, எதிரி எங்க இருக்கிறான், சர்வைவல், உயிர் வாழ்வதற்கான தேவையை பொறுத்து இதான் மியூட்டேஷன். பாடத்தில் பார்த்தீங்களா, இயல்பூக்கம், பரிணாமம். காலையில் சொன்னாங்களா இல்லையா? கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க, சொல்லலையா? முதல் வகுப்பில் சொல்லல, 2வது வகுப்பில் சொல்லலையா? தன்மாற்றம், இயல்பூக்கம், தேவைக்கேற்ற உருவ மாற்றங்கள். அப்போ அங்க 4 அறிவு ஜீவன் வந்துருச்சு. அப்புறம் காது, 3 அறிவு காது வந்துருச்சு. கடலுக்குள்ள இருக்கா இல்லையா காது உள்ள ஜீவன், ஓசை கேட்கும். 5 அறிவு ஜீவன் கடலுக்குள்ள வந்துருச்சா? முதல்ல இந்த நிலப்பரப்பு எங்க இருந்தது? கடலுக்குள்ளதான் இருந்தது. இந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமா நிலமா மாறி அப்புறம் தான் நிலத்துக்கு மேல தூக்கிடுச்சு. பிரளயங்கள் ஏற்பட்டு கடலுக்குள்ள மறைந்திருந்த நிலப்பகுதி வெளியே வந்துடுச்சு. அதான் இப்ப நாம இருக்கிற இடம். இந்த மலை, இமயமலை கூட எங்க இருந்துதான்? கடலுக்குள்ள. என்ன ஆதாரம்? கடல்வாழ் ஜீவனுடைய டெட் செல்ஸ் இமயமலையில கூட இருக்கு. புரியுதா? புரியலையா? அப்படியானால் இப்போ நீர் கடலுக்குள்ள இருந்தது, மண் அங்க வந்தது, 5 வகை ஜீவன் வந்துடுச்சு. புரியுதா? அங்க மனிதன் வேண்டியது இல்லை. ஏன்னா மனிதனா வரணும்னா இதை ரசிக்கிறதுக்கு வரணும். 5 பூதங்களையும். அது கடலுக்குள்ள வந்தா சரியா இருக்காது. புரியுதா? அதனாலதான் நிலம் வந்த உடனே நிலத்துல வருது. எப்படி வருது? மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே இந்த பூமியில அங்கங்க உள்ள மண்ணின் தன்மை, தட்பவெப்ப நிலை, கோள்களின் அலைவீச்சுக்கு ஏற்ப கோடிக்கணக்கான வகையான தாவரங்கள் தோன்றுகின்றதா இல்லையா? ஊட்டியில் ஒரு வகையான தாவரம், தூத்துக்குடியில் ஒரு வகையான தாவரம். இது வெப்பம், அங்க குளிர். கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி. அங்க இருக்கிற ரோசா பூ இங்க கொண்டு வந்தா வர மாட்டேங்குது. புரியுதா? புரியலையா? எத்தனை வகையான தாவரம். அந்த தாவரத்திலிருந்து புழு வருது. கண் கூட பாக்குறீங்க. விவசாயம் எல்லாம் பாக்குறேன். நான் ஒரு விவசாயி. தோட்டத்தில் போனா ஒவ்வொரு செடியில இருந்து அங்க மரம், அதுல ஒரு புழு வந்திருக்கும். எப்படா புழு வருதுன்னா இப்பதான் தெரியுது. மகரி சொன்ன அந்த தாவரத்துடைய செல் புழு செல்லா தானாக மாறுகிறது. தேவைக்கேற்ற மாற்றம். அங்கதான் புழு வருது. அப்ப நடக்கிறதுக்கு, நகர்றதுக்கு தோல் மடிப்பா வருது. ஒரு புழு 100 புழுவை கடிக்கும். அப்போ தப்பிக்கணும். அப்போ தேவைக்கேற்ற கால்கள் வருது. முதல்ல கால் நிறைய வரும், அப்புறம் கால் குறைஞ்சுக்கிட்டே வரும், கடையில் 8 கால் வந்துடும். இன்னும் வேகமா ஓடணும், சில கால்கள் ரெக்கையாம இருந்துடும், வண்டு பறக்கும். புரியுதா? இப்போ கடலுக்குள்ள நடந்த மாதிரியே இங்கேயும் 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு வருதா வரலையா? இப்ப 4 அறிவு, ஊர்வன, கண்ணு, காது, விலங்கினங்கள் வந்துருச்சா வரலையா? இப்ப இதெல்லாம் யாரு? இறைவன், பகவான். சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், வாயு பகவான், அக்னி பகவான். 5 பூதங்களும் அண்டங்களும் கடவுள் தானே. அப்ப உயிரினங்கள் கடவுள் இல்லையா? என்னங்க இன்னுமா நம்பிக்கை வரல? அப்போ அந்த உயிரினங்களில் விலங்கு வந்துருச்சு. விலங்கு வரையில என்னவா, எப்படி வாழும்? உயிர் வாழும், இனவிருத்தி செய்யும். அது உயிர் வாழ்றதுக்கு அவருக்கு உணவு வேணும்.
உணவை என்ன பண்ணும்? பறிக்கும். உற்பத்தி பண்ண தெரியுமா? அப்போ விலங்குகள் பிறர் வளம் பறித்து வாழும். அந்த விலங்குகளுக்கு ஒரு 6 குணங்கள் இயல்பாகவே வந்துடும். அதுதான் பேராசை. பிற இன்னொரு விலங்கிடம் இருக்கிற உணவு பொருள் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. பிற விலங்கிடம் இருக்கிற உணவுக்கு ஒன்று ஆசைப்படுகிறது. அதுதான் பேராசை. படுதா படலையா? அப்ப விசனம் வருமா வராதா? கடும்பத்தி இருக்குமா இருக்காதா? முறையற்ற பால் கவர்ச்சி. அது என்ன நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணி ஒருவனுக்கு ஒருத்தி நீ வாழுது? அப்ப முறையற்ற பால் கவர்ச்சியா இல்லையா? உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கா இல்லையா? வஞ்ச உணர்வு இருக்கா இல்லையா? இந்த 6 குணங்களோடும் வாழ்ந்த விலங்குல இருந்து வந்தவன் தான் மனிதன். மனிதனை ஒத்த விலங்கு 2 கூடிச்சு. கூடுன போது அங்க பிறந்ததுதான் யாரு? மனிதன். அந்த மனிதனுக்கு, அந்த காட்டு மனிதனுக்கு மனித குரங்கு மாதிரியே இருந்திருப்பான். உடம்பெல்லாம் முடி நிறைய இருந்திருக்கும், மூஞ்சி கிண்டெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப கூட மனிதர்களே சிலர் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கு. அப்புறம் காலத்தால பார்த்தா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அழகா இருந்திருக்கு. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாரும் அழகா இருக்காங்க. முன்னெல்லாம் அழகான பெண் ஆனா பாக்குறதே கஷ்டம். ஏன்னா எல்லாருக்கும் அழகு உணர்வு. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் நினைக்கிறான், என்னை விட என் பிள்ளைகள் அழகா இருக்கணும். நினைக்கிறீங்களா இல்லையா? அந்த நினைப்பு தாங்க இப்ப அழகா பிறக்குது. அவ்வளவு கருப்பா இருந்தாலும் நான் அழகா இல்லையா என்ன? இந்த கருப்பு மோனிசா, இந்த கருப்பழகி எங்க மோனிசா என்னமோ ஒரு பேர் வந்திருக்க. அந்த கும்பமேளாவில் அடிச்சது பாரு, யோகம், சினிமா நடிகை, அழகு மோனிசா என்னமோ ஒரு பேர் பார்த்தேன் வாட்ஸ்அப். அது என்னமோன்னு போட்டு, அது யாரு? நான் தானே அது? அது யாருங்க? நான் தான். நான் யாரு? கடவுள். அது யாரு? கடவுள். இப்போ மோனிசா யாரு? நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். மதுரை சொன்னார், இங்க ஞானம் பெற்று விட்டால் ஒரு மலரை பார்க்கிற போது எப்படி பார்ப்பீங்க தெரியுமா? இந்த மலர் இவ்வளவு அழகா இருக்குதே, அப்படி பார்க்க மாட்டீங்க. நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். நான் முன்னாலெல்லாம் ஓப்பனா சொல்றேன், இதுல அழகான பெண்களை பார்க்கிற போதெல்லாம் நாம இப்படி அழகா இல்லையே, அது நமக்கு வாச்சது இப்படி வரலையே. இப்ப பார்க்கிறேன் எல்லாரும் நான் தான். நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். புரியுதா? அனைவரும் நானே, அனைத்தும் நானே. புரியுதுல்ல? இப்ப ஆசை இருக்குமா? பொறாம இருக்குமா? பொறுக்க முடியலையே. அதான் பகை உணர்வு. அதான் விலங்குகளுக்கு பகை உணர்வு இருக்கிறது. 6 குணங்களும் இருக்கிறது. அதே உணர்வு மனிதனிடம் இருக்கிறது. அந்த அந்த பகை உணர்வும் 6 குண வயப்பட்டும் அந்த 5 அறிவு ஜீவன்கள் தன் உடல் கருவிகளை பயன்படுத்தி பிறர் வளம் பறித்தது. மனிதன் 6வது அறிவை கொண்டு இயற்கை வளங்களை, உடல் கருவிகளுக்கு துணை கருவிகளை உற்பத்தி செய்து, முதல் கற்கால மனிதன் கல்லை பயன்படுத்தினான். தற்கால மனிதன் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி பிறர் வளம் பறிக்கிறான், பிறரை கொண்டு குவிக்கிறான். இப்ப சொல்லுங்க, மனிதன் விலங்கா சூப்பர் விலங்கா? அப்பா, எங்கே மனிதன்? வள்ளலார் காலத்துல ஒரு பாட்டி உட்கார்ந்து இருந்தாலாம் சிதம்பரத்துல. அப்போ போற நாய் போகிறது, நரி போகிறது, ஓநாய் போகிறது, எருமை போகிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். வள்ளலார் போறப்போ இதோ ஒரு மனிதன் போகிறார். புரியுதா? அன்பும் கருணையும், அன்பும் தனிப்பெரும் கருணை. புரியுதா? ஜீவகாருண்யம். எல்லாரும் நான் தான். ஜீசஸ் கூட சொல்லு, எல்லா உயிரும் தம்முயிர் போலே போற்றி மகிழ்ந்தாரே. இப்ப சொல்லுங்க, ஞானம் வந்துட்டா வரலையே? உயிரின தன்மாற்றத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப பாருங்க, துன்பது
வெளி, விண், காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம், தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன். பரிணாமம் எதுல வந்து முடிந்திருக்கிறது? மனிதனில் வந்து முடிந்து விட்டது. தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி காட். மனிதனின் மறுமுனை இயற்கையில மனிதன் என்பவன் இயற்கை என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர். இயற்கையின் மூலம் என்ன? வெளி. அதுதான் இது. அப்போ தெய்வத்தின் மறுமுனை மனிதன், மனம். யுவர் மைண்ட், ஹியூமன் மைண்ட் இஸ் தி அதர் எண்ட் ஆஃப் தி காட். புரியுங்க? ஒரு பேனா இருக்கு, பேனாவில் எழுதுற பகுதி ஒன்று, இன்னொன்று மொட்டையா இருக்குது. எது பேனா சொல்லுங்க? எல்லாம் பேனா. புரியலையா? இப்ப நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க? நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள் சொல்லிட்டே போங்க, பைத்தியம் போல. ஆமா, பைத்தியம்தான். உங்களை பார்த்து அடுத்தவன் பைத்தியம்பா. புரியுதா உங்களுக்கு? மதுரை சொன்னார், என்னைக்கு என்னைய பைத்தியம்னு சொல்லிட்டாங்களோ அன்னைக்கு தெளிஞ்சு போச்சு, நான் ஞானி ஆயிட்டேன்னு மகிழ்ச்சி. மணி அடிச்சாச்சு. உயிரின தன்மாற்றம் பாடம் முடிஞ்சுதா முடியலையா? இருக்காங்க. இப்ப அன்பு வந்துருச்சு இல்ல? நம்ம எல்லாரும் யாரு? எதுக்கு வந்தோம்? தன் எழிலை தானே ரசித்து இன்புறுவதற்கு. பொருள் ஈட்டி. அப்ப பொருள் எல்லாருக்கும் தேவைதானே? தேவைதானே? அவ எல்லாரும் கூடி என்ன பண்ணுவோம்? தொழிலறிவை வளர்த்து கொண்டு கூடி உழைத்து பகிர்ந்து எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ்வோம். அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? இருக்காது. உறவு பிரச்சனை இருக்குமா? பொருள் பிரச்சனை இருக்காதுல்ல? கையேந்த மாட்டான்ல, ரேஷன் கடைக்கு போக மாட்டான்ல, இலவசமா பணம் எப்போ வருதுன்னு கேட்க மாட்டான்ல, 1000 ரூபாய் எப்போ போடுவாங்கன்னு கேட்க மாட்டான்ல. பிச்சைக்காரனை ஆக்கி வச்சுட்டீங்களா உங்களை? புரியுதா? எங்கேயாவது பொருள் பிரச்சனை இருக்குமா? உழைச்சி பொருள் தேவைக்கு மேல சொத்து சேர்ப்பானா? ஆடம்பர செலவு பண்ணுவானா? வீண் செலவு பண்ணுவானா? சிக்கனம், சிந்தனை, சீர்து, உணவு, உடை, உறவிடம், ஒவ்வொன்றிலையும் சிக்கனம். 50 லட்சம் ரூபாய் கார் வாங்குவானா? எங்கிட்ட எத்தனை பேரே சொல்லி பார்த்தாங்க, பெரிய கார் வாங்க, உங்க புள்ளெல்லாம் பெரிய கார். அவளுக்கு தேவை இருக்கு வச்சிருக்கிறா, அவனுக்கு தேவை இருக்கு, எனக்கு இது போதும். மார்க்கெட்ல இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்ட் இருக்க, லோயஸ்ட் ரேட் அந்த கார் தான் வச்சிருக்கிறேன். சின்ன வீடு தான் வச்சிருக்கேன். சின்ன வீடுனா ஏதோ தப்பா நினைக்கிறாங்க. டபுள் பெட்ரூம், ஓன்லி 700 ஸ்கொயர் ஃபீட். புரியுதா? இன்னும் அங்கதான் இருக்கிறேன் 40 வருஷமா. 3 பிள்ளைய பெற்று கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு ஹாப்பியா இருக்கிறேன். புரியுதா? என்ன வேணும் உங்களுக்கு? யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா உலகத்துல? உறவு பிரச்சனை இருக்குமா? காவல் நிலையத்துல புகார் இருக்குமா? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குமா? ஃபேமிலி கோர்ட்ல வழக்கு இருக்குமா? சிவில் கிரிமினல் நீதிமன்றத்தை விட எந்த கோர்ட்ல அதிகமா இருக்குது? அவ்வளவு அவ்வளவு அன்பு பொங்கி வழியுது குடும்பத்துல. ஹாப்பி ஃபேமிலியாம். ஐ லவ் யூ. வெளியில சொல்லாதீங்க. தன்னை அறிந்தால், ஆன்மாவை அறிந்தால், அன்பு மலர்ந்து விட்டால் நோய் இருக்குமா உங்களுக்கு? ஆசைப்படுவீங்களா? உங்க மேல அன்பு வந்துருமில்ல. ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறீங்க, யூ லவ் இட். அப்போ என்ன பண்ணுங்க? அது ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் மேனுவல் படிச்சு அதுபடி கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க, சர்வீஸ் கொடுக்குறீங்க. நான் வச்சிருக்கேன் 15 வருஷமா காரு, இன்னும் நல்லா ஓடுது. புரியுதா? ஏன்? ஐ லவ் மை கார். டு யூ லவ் யுவர் பாடி? சனிய உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பிற்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. புரியுதா? இப்போ பிரம்ம ஞானிக்கு இனிமேல் உங்களுக்கு உடல்நல பிரச்சனை உங்களுக்கு உண்டா? பொருள் பிரச்சனை இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? மன நிறைவு பிரச்சனை இருக்குமா? இதான் முழுமை நல வாழ்வு. புரியுதா? நல வாழ்வுக்கு பிரம்ம ஞானம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.